ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணுன்ற ஒரு தேவை வரும். இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிடணும். எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மொபைலுக்கு வரக்கூடாது. மெசேஜஸ், கால்ஸ், எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடாது அப்படின்னா எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே கார்னரில் உங்களுக்கு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். பண்ணி இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸில் போனோடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சம்மந்தமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்றது கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் உள்ள போயிருவீங்க. இங்கே உங்களுக்கு கன்வர்கேஷன்ஸ் டோன்ஸ் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்க்கலாம், மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டான டோன் தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களால் போயிட்டு செட்டிங்ஸில் உங்களுடைய ஃபோனில் நோ சவுண்ட் அப்படின்றது சரி, இல்லாட்டி சைலண்ட் அப்படின்றது கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வராமல் சவுண்ட் இல்லாமல் இருக்கும். அதோட உங்களால் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது குரூப்ல இருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸையுமே இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு சைலண்ட் பண்ணிக்கலாம். அதோட டோனையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்ப்போம், அந்த ரிங் டோன் அப்படி இருக்கும். ஸோ ரிங் டோனை கிளிக் பண்ணியுமே செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இங்கேயுமே உங்களால் சைலண்ட் அப்படின்றத கொடுக்குறனால ரிங் டோனுமே கேட்காம மொபைலில் வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது சத்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதோட பார்க்கலாம், ஸ்டேட்டஸுக்குமே நோட்டிஃபிகேஷன் டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் சைலண்ட் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணுவீங்களா இருந்தாலுமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டேர்ன் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் இதில் சில ஆப்ஷனை டேர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் நோட்டிஃபிகேஷன் டோன் தான் நமக்கு கேட்காது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்ச் பாரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணியும் எடுக்கலாம். இங்கே போயிட்டு ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ள போங்க. இங்கே நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோட் ஆகினதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் ஆப்பை நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸும் காட்டும். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாட்ஸ்அப். ஸோ இதில் இந்த இடத்துல நீங்கள் வாட்ஸ்அப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி டேர்ன் ஆஃப் பண்ணும்போது நம்மளுடைய ஆப் நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டேர்ன் ஆஃப் ஆகிரும். ஸோ அப்போ வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே உங்கள் ஃபோனுக்கு வராது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போனால் மட்டும்தான் வர்ற மெசேஜஸ், கால்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன்ஸை டேர்ன் ஆஃப் பண்ணணுன்னா இந்த ஸ்டெப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சொன்ன ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களாலையுமே கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வர நோட்டிஃபிகேஷன்ஸை டேர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுன்னு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஸ்டெப்புன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நமக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுற என்ன ஸ்டெப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.